படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இதில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணை நடைபெறும். வழக்கு விசாரணை விரைவாக நடைபெற்று குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள். முதலமைச்சரும் இதுகுறித்து உறுதியளித்திருக்கிறார். இருந்தாலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்க அவரது பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பாக ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் தொடர்ந்து வருகிறது. சென்ட்ரலுக்கு அருகே இதனால் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. மிக முக்கிய சாலையாக கருதப்படக்கூடிய அங்கு போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருந்தாலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற தங்களது கோரிக்கையை முன்வைத்து ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், பேச்சுவார்த்தை ஏதும் பலன் கொடுத்ததா? பூங்குழலில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேச்சுவார்த்தையை ஏற்று அவர்கள் கலைந்து செல்லக்கூடிய நிலையில் தற்போது இல்லை. பிரதானமாக இந்த தேசிய நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட பல்வேறு வாகனங்கள், பேருந்துகள் செல்லக்கூடிய இந்த சாலையில அமர்ந்து போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து இந்த பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணிகளை மாற்று வழியில் பேருந்துகளை இயக்கி வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிவது. இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை தவிர்த்து மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தை மற்ற வழித்தடத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல பேருந்துகளை இயக்கி வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கொலையில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடியது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தொண்டர்களுக்கும் கட்சியுடைய நிர்வாகிகளும் வேண்டுகோள் வைப்பது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை, இந்த வெட்டி படுகொலை சம்பவத்தை பொறுத்தவரை 8 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தது. அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு காவல்துறையினர் 4 மணி நேரத்தில் அவர்களை பிடித்து விசாரணை செய்து ஒரு புறம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உடல்கூறு பரிசோதனையும் தற்போது நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உறவினர்கள், அவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் கையொப்பமிட்டு உடலை வாங்கிச் செல்வதற்கான ஏற்பாடு ஒரு புறம் நடந்து காவல்துறையும் மருத்துவமனை நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அவருடைய தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் காரணமாக தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பு, நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மற்ற நோயாளிகள், அலுவலர்கள், பணியாளர்கள் அந்த பாதிப்பு ஒரு புறம் இருக்கிறது. பிரதானமாக பிராட்டிய பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்று வழியில் இயக்கினாலும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு இடையூறை இந்த போராட்டம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆக்ரோஷமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய போராட்டக்காரருடைய முகத்தில் ஒரு கோபம் தெரிகிறது. அதனால் காவல்துறையினர் இதில் சுமூகமாக அவர்களை கையாளக்கூடிய வகையில தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. அவருடைய பேச்சுவார்த்தையை நடத்தி உடலை அவர்களிடம் ஒப்படைத்து இறுதிச் சடங்கு செய்ய வரை காவல்துறை தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட இருக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். வேற எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களை நடைபெறாமல் தடுப்பதற்கான காவல்துறை தொடர்ந்து அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த கொலை நடந்தது, யார் இந்த கொலைக்கு பின்னாடி இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் என்று தொடர்ந்து விசாரணை ஒரு புறம் இருந்தாலும், இந்த 8 பேர் சரணடைந்தவரிடம் விசாரணை மேற்கொண்டதுல 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பீச், அதாவது பட்டினப்பாக்கம் கடற்கரை ஓரமாக
சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆற்காட்டு சுரேஷ் என்பவரை ஒரு கும்பல் வெட்டி சாய்த்தது. அதில் இவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் அந்த சம்பவத்தில் கூட இருந்தவர்கள், அந்த சம்பவத்தில் செய்தவர்கள் இவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும், சம்பவத்துக்கு திட்டமிட்டு மூளை காரணமாக இருந்தார் என்ற ஒரு கோணத்திலும் ஒரு சந்தேகப்பட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த சம்பவத்தை பொறுத்தவரை வேற எதுவும் பின்னணிகள் இருக்கிறதா? ஆற்காடு சுரேஷ் பொறுத்தவரை பார்த்தோம்னா பல்வேறு வழக்குகள் அவர் மீது அப்போது இருந்தது. A+ குற்றவாளியாக அவர் இருந்தார். கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்குகள் என பல வழக்குகள் அவர் மீது இருந்தது. எனவே அவர் மீது அவர் A+ குற்றவாளியாக இருந்தவர். இவருக்கும் அவருக்கும் ஒரு மோட்டிவேஷன் பிரச்சனை இருந்திருக்கிறது. எனவே இதெல்லாம் ஒரு மைய பொருளாக வைத்து தற்போது தொடர்ந்து காவல்துறை விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சம்பவத்தை செய்தவர்களும் அவருடைய உறவினர்கள், அவர்கள் ரத்த சார்ந்த உறவுகள் தான் என்று அவர்களும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை எப்படி கையாளப் போகிறது என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் கேட்பது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை எப்படி கையாளுகிறது என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பூங்கோலி, ஆம்ஸ்ட்ராங்கிடம் துப்பாக்கி இல்லை என்பதை 2 நாட்களாக நோட்டமிட்டு கொலை கும்பல் அதை அறிந்து கொண்டு இந்த கொலையை நடத்தியிருப்பதாக தங்கள் வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கிடம் ஏற்கனவே உரிமம் பெற்று வைத்திருந்த துப்பாக்கி இருந்திருக்கிறது. ஆனால் அதை தேர்தல் விதிமுறைகளால் காவல்துறையிடம் அவர் ஒப்படைத்திருக்கிறார். இதை நோட்டமிட்ட இந்த கொலை கும்பல் அவரை மீது இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதை அவர்களே தற்பொழுது காவல்துறையிடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த 8 பேரும் முன்பகை காரணமாகத்தான் இந்த கொலை நடந்தது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த முன்பகையின் காரணமாக பழிவாங்குகின்ற ஒரு நோக்கில்தான் இந்த கொலை நடந்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 8 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கினுடைய விசாரணை வட்டம் விரிவடைய வாய்ப்பு இருக்கிறதா? யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று இவர்களுடைய ஆதரவாளர்கள் ஏதாவது சந்தேகிக்கிறார்களா? கண்டிப்பாக பூங்குழலி, இந்த சம்பவத்தை பொறுத்தவரை குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. குற்றவாளிகளே சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரும் விசாரணை செய்து காவல்துறைகளை எதுவும் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் குறிப்பிட்டு சொல்வது போல தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணையை கேட்கலாம். ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை முன்பகை காரணம். இதற்கு முன்பாகவே ஆற்காட்டு சுரேஷ் என்பவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்பாக இந்த சம்பவம் நடத்தினோம் என்று சம்பவத்தை செய்தவர்கள் கொலை வெட்டி படுகொலை செய்தவர்களை ஒப்புக்கொண்டிருப்பதாக காவல்துறை மூலமாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே முன்பகை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தல் தற்போது சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. பல தனிப்பட்ட முறையிலும் சரி, பாதுகாப்பு காரணமாக துப்பாக்கிகள் தனிப்பட்ட முறையில் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு ஒரு நபர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தேர்தல் காரணமாக அவரிடம் திரும்ப காவல்துறை பெற்றுக் கொண்டார்கள். சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் திரும்பி ஒப்படைக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சில இடங்கள்ல தொடர்ந்து காலதாமதம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. இதனை அறிந்தும் தொடர்ந்து அவர் பின்தொடர்ந்து அவர் எப்பொழுது அவர் பொது வெளியில் வரும்பொழுது ஒரு கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்களோட படைசூடத்தான் ஒரு நிகழ்ச்சிக்கோ, ஒரு பொது நிகழ்ச்சிக்கோ, கட்சி நிகழ்ச்சிக்கோ அவர் வருவார். ஒரு சாலையில் ஒரு டீக்கடைக்கு டீ சாப்பிடவோ பொதுவான இடத்திற்கு வரும்பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் இல்லாமல் அவர் வெளியே வர மாட்டார். தற்போது அவர் அயனாவரத்தில் தங்கியிருந்தாலும் பெரம்பூர் பகுதியில் ஒரு வீடு ஒன்றை கட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வீட்டை பார்த்து செல்வதற்காகவும் அந்த வீட்டு தேவைகளை என்ன பூர்த்தி செய்வதற்காகவும் அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது உணவு டெலிவரி செய்வது போல வெட்டி சாய்த்து சென்றிருக்கிறார்கள். எனவே இதனுடைய பின்னணியில் தொடர்ந்து காவல்துறையும் விசாரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம்பவத்தை செய்தவர்கள் இவர்கள் இல்ல, இதற்கு பின்னாடி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. ஆனா சம்பவத்தை நாங்க தான் செஞ்சோம், இப்படிதான் செஞ்சோம் அப்படின்னா சரணடைந்தவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறது என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த இவர்கள், அதாவது ஆம்ஸ்ட்ராங் உறவினர்கள், கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள், தொடர்புடைய நபர்கள் நேரடியாக காவல் நிலையத்தில் சரணடைந்து விசாரணை ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் உடல்கூறு பரிசோதனை நிறைவு பெற்று முடிவடைந்திருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு காவல்துறையிலிருந்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல, இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல போக்குவரத்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். தேசிய தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியுடைய நிர்வாகிகள், பிரதிநிதிகள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு பொதுவான இடத்தில் வைத்து
அஞ்சலி செலுத்தி அவர் இறுதிச் சடங்கு செய்வதற்கான ஏற்பாடுகளை குடும்பத்தார்களும் காவல்துறையும் இணைந்தே செய்கிறார்கள். இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்ந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக நான் முன்னே குறிப்பிட்டது போல மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் இன்னும் சற்று நேரத்தில் அவர் அப்புறப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன செய்ய போகிறார் என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. உடல்கூறு பரிசோதனை முடிந்து அவர்கள் கையொப்பமிட்டு இறுதிச்சடங்கு செய்வதற்கான எடுத்துச் செல்வதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையை கண்டித்து அவருடைய ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனை முன்பு சாலை மறியலிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை சென்னை வர இருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அறிவித்திருக்கிறார். அதேபோல அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளம் வாயிலாக அவர் பதிவிட்டிருக்கிறார்.